வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் NMMS கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோஷியல் சயின்ஸ் 7th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்திருக்கேன். அதில் புக்கில் எடுத்து அது 7th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் இப்போ படிக்கிறதுக்கு மறுபடியும் ஃபுல் புக் படி டைம் இருக்காது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பாடத்துலேயும் முதல் பாடம் வந்து என்ன தெரியுமா, விஜயநகர் கிங்டம். முதல் பாடம் அதனுடைய இருங்க, அந்த டைட்டில் என்ன தெரியுமா, முதல் பாடம் விஜயநகர் அண்ட் பாமணி கிங்டம். விஜயநகர் அண்ட் பாமணி கிங்டம். பாமணி கிங்டம். அது அந்த மாதிரி இந்த புக் எடுத்துகிட்டு, புக்கு உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் தூக்கி போட்டிங்களான்னு தெரியல. இல்லைன்னா 7th ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட ஒன்று வாங்கிக்கிங்க. பாருங்கள், இப்படி பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா சம்மரின்னு ஒன்று வரும். அந்த சம்மரி மட்டும் படிக்கணும் நீங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம், சம்மரி நம்ம பார்க்கலாம். தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். பாருங்க, சம்மரி இது பெருசு பண்ணிடலாமா? எங்க பெருசு பண்றது? சொல்லுங்க மேடம். அதேதான் வாங்க வாங்க. ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் பாப்பா. என்னடா இது, ஏதோ வருது. பார்த்தீங்கன்னா சம்மரி. த ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர் கிங்டம் பை 2 brothers ஹரிகரா அண்ட் புக்கா அண்ட் இட்ஸ் கன்சாலிடேஷன் பை த சக்சஸர்ஸ் நோட்டபிளி தேவராய II ஆர் டிஸ்கிரைப். அப்போ விஜயநகரத்தை நிறுவனவர் யாருன்னா ஹரிகரா அண்ட் புக்காங்கிற 2 பேர். அவங்க பிரதர்ஸ். அதுக்கப்புறம் விஜயநகர ஆட்சியில் ரொம்ப ஃபேமஸானவர் யார்? தேவராயா II. புரியுதா? எஸ் சார். ஓகே. த மோஸ்ட் illustrious ruler is கிருஷ்ணதேவராயர். மோஸ்ட் illustrious ஓகே, இது என்னடா, illustrious ரூலர் வந்து கிருஷ்ணதேவராயர். கொஞ்சம் பெருசு பண்ணலாம். த மோஸ்ட் illustrious கிருஷ்ணதேவராயர். அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது அந்த பாடத்தில் இருக்குது. அப்புறம் விஜயநகரம் வாஸ் டிஃபீட்டட். Defeat of Vijayanagar at the hands of combined force of Deccan Sultanates is narrated. விஜயநகர் ஆட்சி, அந்த ராயர் ஆட்சியெல்லாம் முடியும் போது அவங்க வந்து தே காட் டிஃபீட்டட் பை டெக்கான் சுல்தானேட்ஸ். அப்புறம் விஜயநகர் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் எக்கானமி ஆர் எக்ஸ்பிளைன். அவங்களுடைய கவர்னன்ஸும் எக்கானமியும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதை பற்றி அதில் கவர் பண்ணியிருக்காங்க. Contributions of Vijayanagar to literature, art, architecture are also dealt with. அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பாமணி கிங்டம் பை யார்? அல்வுதீன் ஹசன் பஹ்மான் ஷா அண்ட் இட்ஸ் கன்சாலிடேஷன் பை இஸ் ஏபிள் சக்சஸர் முகமது I ஆர் டீட்டெயில்டு. அப்போ யார் அதை பாமினியை இது பண்ணவர்? யார்? அல்வுதீன் ஹசன் பஹ்மான் ஷா அப்படிங்கிறவர் தான். அவருக்கு அப்புறம் வந்து முகமது I வந்தார். என்னப்பா? அது ஒன்று. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பை பாமன் ஷா அண்ட் மெஷர்ஸ் அடாப்டட் பை முகமது I அண்ட் லேட்டர் அவருக்கு அப்புறம் வந்தவர் முகமது கவான் டூரிங் த கிங்ஷிப் ஆஃப் முகமது III ஆர் அனலைஸ்ட். பாமனி கிங்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்கிடெக்சர் அண்ட் எஜுகேஷன் ஆர் ஆல்சோ எக்ஸாம். பாமனி கிங்ஸ் எப்படி அந்த கோட்டையெல்லாம் கட்டினாங்க, ஆர்கிடெக்சர்னா பில்டிங் கட்டுறது, அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் எப்படி இருந்ததுங்கிற பற்றியும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போது இது மட்டும் பத்தாது. இது படித்த பிறகு இப்படியே மேலே போங்க. முதல்ல அது சம்மரி படிச்சிருங்க. அப்போ இது நம்ம தெரிஞ்சு போச்சு, இது என்ன விஜயநகரம் அண்ட் இது பற்றி. இப்போ நீங்கள் முதலே படிச்சுனா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மறுபடியும் படிச்சுங்க. இப்படியே போகும்போது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா? டூ யூ நோ இல்லை சும்மா டூ யூ நோவும் இருக்கலாம், இல்லை சும்மாவே இருக்கலாம். பக்கா ஒன்ஸ் சன் குமார கம்பனா entered the Sultanate in Madurai and succeeded in establishing Nayak kingdom there. அவன் வந்து விஜயநகரங்கிறது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஆனால் இந்த பக்காவோட சன் வந்து, ஒரு நிமிஷம் இருங்க, யாரை கூப்பிட்றாங்களாட்டுக்கு, ஒரு நிமிஷம். சரி இல்லை, பக்காவோட சன் வந்து குமார கம்பனா அப்படிங்கிற. என்னம்மா? குமார கம்பனா என்பவர் தான் அந்த விஜயநகர ஆட்சி வந்து மதுரை கொண்டு வந்து நாயக், மதுரை திருமலை நாயக்கர் மகால்லாம் இருக்கு இல்லையா, அந்த நாயக் கிங்டமே அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணார். த கான்குவெஸ்ட் ஆஃப் மதுரை சுல்தானேட் by Vijayanagara Empire is described
in detail. அப்போ மதுரையில் ஒரு சுல்தான் ஆண்டுட்டு இருந்தார். அவரை வந்து அந்த விஜயநகர அரசர் வந்து ஜெயிச்சு அங்கே வந்து இது பண்ணார். ஸோ டீட்டெயில் இந்த போயம் மதுர விஜயம் அப்படிங்கிற ஒரு போயமில் அதை வந்து கம்போஸ் பை குமார கம்பனாஸ் ஒய்ஃப். அந்த குமார கம்பனாங்கிறவர் தான் ராஜா, விஜயநகர ராஜா. அவங்க ஒய்ஃப் கங்கா தேவிங்கிற ஒரு போயம் எழுதியிருக்காங்க மதுர விஜயம். அதில் எப்படி மதுரையை வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. புரியுதா? நான் பேசுகிறது புரியுதா? புரியுது சார். இப்போ பிரச்சனை இதுவரை என்னென்ன பார்த்தா சும்மா சொல்லுங்கள், என்னென்ன புரிஞ்சுதுன்னு பார்க்கலாம். புக்கா அப்படிங்கிற ஒரு சன் இருக்காரு சார். அவரோட அப்பா தான் வந்து குமார கம்பனாங்கிறவர் புக்காவோட சன்னு. ஓகே சார். அவர் வந்து மதுரைக்கு போய் அங்க இருக்கிற அந்த நாயக்க கிங்டம் வந்து சக்சஸ் பண்ணிடுறாரு சார், ஜெயிச்சிடுறாரு சார். அவரோட ஒய்ஃப் வந்து கங்காதேவி தான் மதுர விஜயம்னு ஒரு போயம் எழுதியிருக்காங்க. இந்த பாடம் எதை பத்தி சொல்லுதுன்னா, இது விஜயநகர கிங்டம் பத்தி சொல்லுது. அடுத்தது பாமணி கிங்டம் பத்தி சொல்லுது. எது முதல்ல இந்த கிங்டம் வந்தது? விஜயநகர கிங்டமா பாமணியா? விஜயநகர கிங்டம் வந்தது. அதை நிறுவனவங்க ரெண்டு பேர் யாரு பார்த்தோம் இல்லையா? ரெண்டு பேர் யார் யாரு? புக்கா ஒருத்தர், இன்னொருத்தர் யாரு? ஹரிகரன். அவங்க ரெண்டு பேர் யாரு? அனந்தம்பிகை இல்லையா? அதுக்கப்புறம் தேவராயா 2 வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணராஜ தேவராயர் தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அவர் அதுக்கப்புறம் இவர் வந்து அதுக்கு வந்து சுல்தானேட் வந்துட்டாங்க. சுல்தானேட்டில் யார் வந்தாங்க? பாமினி கிங்டம் வந்துருச்சு. பாமினி கிங்டம் நிறுவனவர் யார்? அந்த அல்வுதீன் என்னமோ சொன்னாங்களே, அது பெரிய பேர், அலாவுதீன் ஹசன் பஹன் ஷா. அவருக்கு அப்புறம் முகமது 1 வந்திருக்காரு. அதுக்கப்புறம் முகமது கவான் வந்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சாவே இல்லைங்க கேள்வி வந்து உங்களால் கொஞ்சம் எழுத முடியும். ஒன்று ஃபுல் பாடம் கூட படிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நாங்கள்லாம் உங்களை மாதிரி குட்டி குழந்தைகளாக இருக்கும்போது எக்ஸாமுக்கு இப்படி தான் படிப்போம். அந்த பின்னாடி இருக்குது. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி ஒரு டப்பா எங்கே வருதுன்னு பார்க்கலாம். த சைட் ஆஃப் த சிட்டி ஆஃப் விஜயநகர் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் துங்கபத்ரா இன் ஈஸ்டர்ன் கர்நாடகா இஸ் நவ் கால்ட் ஹம்பி. அந்த விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இப்போ என்ன கூப்பிட்றோம்? ஹம்பின்னு கூப்பிட்றோம். அந்த ஹம்பிக்கு நான் போயிருக்கிறேன். அது எங்கே இருக்குன்னா அந்த துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்குது. ஹம்பி இஸ் இன் ரூயின்ஸ் அண்ட் த யுனெஸ்கோ ஹஸ் டிக்ளேர்ட் இட் a ஹெரிட்டேஜ் சைட். ஹம்பி வந்து அப்படியே ரூயின் ஆகிட்டு இருக்குது, எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. அதனால் யுனெஸ்கோ அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்ஸ் கவுன்சில் ஆஃப் என்னமோ அது வரும், ஃபுல்லாக வரும், கோஆப்ரேஷன் என்னமோ வரும். அவங்க வந்து அதை எடுத்து அதை வந்து ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது மேலும் அதை அழிவாக பார்த்துக்கிறாங்க. யார்? இந்த யுனெஸ்கோ. அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று தெரிஞ்சிட்டோம். அடுத்தது என்ன பார்க்கலாம்? இங்கே பாருங்கள். அமுக்தமால்யதா இஸ் கன்சிடர்ட் a masterpiece in Telugu literature. Amukta is considered a masterpiece in Telugu literature. It relates to the story of the daughter of Periyalvar, Goda Devi, who used to wear the garlands intended for Lord Ranganatha's before they were offered to the deity, and hence the Amukta who wears and gives away garlands. இது வந்து அதில் உள்ள ஒரு குட்டி கதை. அமுக்க மாலியதாங்கிறது அது ஏதோ ஒரு தெலுங்கில் எழுதின ஒரு போயமோ அல்லது ஒரு கட்டுரையோ. அது எதை பற்றி இது? இந்த லார்ட் ரங்கநாதாவுக்கு அந்த மாலை போடுவாங்க. டாக்டர் ஆஃப் யார்? ஆண்டாள் வந்து அந்த மாலையை போட்டு அதை பற்றி இருக்கிற ஒரு இது எப்படி கேள்வி வரலாம்? அமுக்க மாலியதான்ற என்னன்னு கேள்வி வரலாம். எப்படி கேள்வி வருங்கிறத பற்றி பாதர் பண்ணிக்காதீங்க. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிற மட்டும் பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இந்த படம் பாருங்கள். விஜயநகர கிங்டம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் ஹம்பி. இது கர்நாடகாவில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே பரவி கீழே எல்லாம் பரவி மதுரை எல்லாம் போய் இதெல்லாம் இது வந்திருக்காங்க விஜயநகர கிங்டம். ஓகே, ரைட். இங்கே பாருங்க. நம்ம The Golconda Fort is located about 11 kilometers from Hyderabad on a hill of 120 meters height. The fort is popular for its acoustic architecture. The highest point of the fort is Bala Isar,
It is believed that there is a secret underground tunnel which leads from the Darbar Hall to one of the palaces at the foot of the hills. So கோல்கண்டா அந்த ஃபோர்ட் கோட்டை எங்கே இருக்குன்னா, ஃபோர்ட்னா கோட்டை எங்கே இருக்குன்னா அது ஹைதராபாத் பக்கத்தில் இருக்குது. அந்த டாப் மோஸ்ட் அது ஏதோ மலை மேலே இருக்குது. அதில் மலை மேலே ஏதாவது போர் எனிமி வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சீக்கிரட் டனல் இருக்குது. அது வந்து கீழே உள்ள ஏதோ ஒரு பேலஸுக்கு போய் சேருது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தட் வந்து பாலா இசார்னு பேர். Turquoise is a semi-precious stone, sky blue in color. Turquoise throne is one of the bejeweled royal seats of Persian kings described in Firdausi's Shah Nama. Turquoise அங்கே இப்போ யாரெல்லாம் ஜெயிலர் பார்த்தீங்க? ஜெயிலர்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆமாம், அதில் என்ன அந்த ஆள் என்ன பண்ணுறான், அந்த இவன் வில்லன் என்ன பண்ணுறான் சார்? சிலை கடத்துறாங்க. சிலை கடத்துறவன். அந்த சிலை எங்க இருக்குன்னு சொல்றான், எங்கேயோ ஆந்திராவில் இருக்குன்னு சொல்றான் இல்லையா சார்? பெரிய கோவில். ஆமா, ஏதோ இருக்காங்க சிலை. அது மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன் அது சிலை. இது வந்து ஸ்டோன். டர்க்வைஸ் இஸ் a semi precious stone. ஓகே, அடுத்து பாருங்க. 8 ministers of Bahmani state. 8 மினிஸ்டர் வச்சிருக்காங்க. யாரு? வக்கீல் உஸ் சுல்தானா ஆர் லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் who was the immediate subordinate authority of the sovereign. அந்த ராஜாவுக்கு அடுத்த ஆள் வந்து லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம், வக்கீல் உஸ் சுல்தானான்னு பேர் அவருக்கு. பேஷ்வா who was associated with the lieutenant of the kingdom. ரெண்டாவது பேஷ்வா அப்படிங்கிற ஒரு ஆள். மூணாவது வசீரி குல் who supervised the work of all other ministers. அது அமீர் ஐ ஜும்லா, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். அடுத்தது நசீர், அசிஸ்டன்ட். ஏன்னா இவங்க சுல்தானேட்னா முஸ்லிம்ஸ், அவங்க பேர் தான் இருக்கும். நசீர், அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஃபார் ஃபைனான்ஸு. வசீர் ஐ ஷ்ராஃப், மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். கொத்வால் ஆர் சீஃப் ஆஃப் போலீஸ் அண்ட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல். சத்ரி ஜஹான் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் எண்டல். இதெல்லாம் அந்த போஸ்ட் கூட பேர். ஸோ இதெல்லாம் அந்த பாமினி கிங்டத்தில். அடுத்தது பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம இதில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது பார்த்தா போதும். நீங்கள் இந்த அளவு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை இதையே ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கேள்விக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா எப்படி கேள்வி வரும்னு தெரியாது. இப்போ ஒன்று ஃபுல் புக்கு முடிஞ்சால் படிங்க. ஐ டோன்ட் நோ உங்களால் முடியுமான்னு தெரில. என்னால் முடியும். இந்த உங்கள் புக்கு 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் என்னை படிக்க சொன்னால் 2 மணி நேரத்தில் டாப் டு பாட்டம் படிச்சிருவேன். எவ்வளோ மணி நேரம்? ஹலோ, 2 hours. உங்களுக்கு அப்படி தான் 5 hours ஆகட்டுமே. உங்களுக்கு 5 hours ஆகுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. நீங்கள் உட்காந்து அப்படியே கதை மாதிரி படிக்கணும். ஞாபகம் வைக்க வேண்டாம், அப்படியே கதை மாதிரி படிக்கலாம். படிச்சிங்கன்னா முதலே படித்த புக்கு தான். நீங்கள் ஒரு 5 hours படிச்சிடலாம். அப்படி அதெல்லாம் முடியலன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்த நான் உங்களுக்காக நான் இப்போ எப்படி படிக்கணும்னு காமிக்கிறேன். முகல் எம்பையர் அப்படிங்கிறது அடுத்த பாடம். முகல் எம்பையரில் மறுபடியும் நேராக சம்மரிக்கு போகிறோம். முகல் எம்பையர் பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா தெரியும் எங்கெல்லாம் முகல் எம்பையர். முகல் எம்பையர் இருந்ததெல்லாம் நார்த் இந்தியாவில், காஷ்மீர்லேருந்து அங்கே இதுவரை அகமது மால்வா இதெல்லாம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. பெங்கால் முடிய போயிருக்குவார் முகல் எம்பையர். டெல்லி, ஆக்ரா, பானிப்பட்டு அங்கெல்லாம் அப்படியே போய் முல்தான் அங்கெல்லாம் போய் அப்படி வந்திருக்கு மேலே. வேற விஜயநகரம் வந்து எங்கேருந்து வந்திருக்குது? கர்நாடகாவில் ஆரம்பித்து சவுத்து போயிருக்குது. ஓகே, இதெல்லாம் முகல் எம்பையர் சாரி பார்க்கலாம். இதில் தான் ஷாஜகான் பாருங்க. அவுரங்கசீப் என்ன பண்ணால் சவுத்துலேயும் போய் எல்லாம் பிடிச்சான். அதாவது முகல் எம்பையர் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் தான், பாதி இந்தியா தான். அவன் பாரு முக்கால்வாசி இந்தியா பிடிச்சிருக்கான் அவுரங்கசீப். அப்போ ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா யார் அதிகமான ஏரியாவை பிடிச்சது முகல் எம்பையர்னா அவுரங்கசீப் தான். சம்மரி பார்க்கலாமா? யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கலாம் சம்மரியை. Babur founded the Mughal Empire in 1526 after defeating Ibrahim Lodi in the Battle of Panipat. 1526. Humayun's unsettled conditions and Sher Shah victory over him in the Battle of Kannauj. Sher Shah's efficient and revenue administration and the introduction of coin system and standardized weights and measures are dealt within this chapter. ஓகே, போதும். இப்போ மறுபடியும் இது வேற ஒரு குழந்தை படிக்கட்டும். யார் ஒருத்தர் படிங்க இதை மறுபடியும் ஒருத்தர்.
ஹாய்மா போயிட்டு ஹாய்மா யார் படிக்க யார் இல்லையா? பிரக்ஷனா, கேன் யூ ரீட் திஸ்? யாரோ ஒருத்தர் படிங்க. மனிஷாவோ யாரோ இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் படிங்க. சரி சொல்லுப்பா. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? Yes, sir. படிங்க. படிங்க. ஏன் படிக்காம இருக்கிறீங்க? எனக்கு புரியலையே. Babur founded the Mughal Empire in 1526 after defeating Ibrahim Lodi in the Battle of Panipat. இப்ராஹிம் லோடி. Humayun's அதாவது இப்ப என்ன தெரியுதுன்னா, நீங்க புக்கையே படிச்சதில்லை. இல்லைன்னா ஏன் இவ்வளோ திணறணும்? 7ஆவதுல படித்து முடிச்சுட்டு வந்து தான் 8ஆவதுக்கு வந்திருக்கீங்க. அதே புக்கை தான் படிக்கிறோம், அதே திணறீங்க. புக்கையே படிச்சதில்லை வாழ்க்கையில். சரி படிங்கம்மா, கண்டினியூ. இப்போ படித்தவங்க யார் கண்டினியூ பண்ணுங்க. யார் படித்தாங்க, ஏன் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியலையே. Prakshana, can you read this? Sir. What is your problem? Why you are not reading? Prakshana, can you read this? Yes, sir. ஏன் இவ்வளவு சோம்பேறியா இருக்கீங்க? ஐ டோன்ட் நோ. ரொம்ப டயர்டா இருக்கா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? எஸ் சார். இதை பார்த்து படிக்கிறீங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குதா? ஸ்கிரீன்ல படிமா. நான் படிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் அது மண்டையில் ஏறும். நீங்க படிச்சாதான் உங்களுக்கு மண்டையில் ஏறும். படிங்க, யாரோ ஒருத்தர் படிங்க. மனிஷா, ஆர் யூ தேர்? மனிஷா இருக்காங்க, தீபிகா ஸ்ரீ இருக்குது, அப்புறம் ஸ்ரீநிதி இருக்குது, பிரக்ஷனா இருக்குது. ஆனால் யாரும் படிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஸ்ட்ரைக்கா? நான் படிக்கவா? படிப்பா. Babur founded the Mughal Empire in 1526 after defeating Ibrahim Lodi in the Battle of Panipat in 1526. Humayun's unsettled condition under Sher Shah's victory over him in the Battle of Kannauj. Sher Shah's efficient under revenue administration and the introduction of coin system and standardized weights and measures are dealt with in this chapter. படி தப்பான பரவாயில்ல, படிங்க. Humayun's retrieval of the Mughal Empire and his untimely death leading to the accession of his son Akbar, with Bairam Khan as the regent and defeating Hemu, the great general of Sar dynasty in the Battle of Panipat 1556 are described. Akbar's military conquest as well as his religious policy are explained. Jahangir distinct in the government. Jahangir distinct in the state government leading to. தப்பா படிக்காதீங்க. Disinterest in state government leading to dominance of his wife Noor Jahan in the Mughal court is elaborated upon. Shah Jahan extending Mughal rule in the Deccan and the resultant conflict with Marathas are analyzed. Aurangzeb's conquest helps to expand the Mughal Empire, but his policies against Rajputs, Marathas and Sikhs power with provoked resistance from them, paving the way for its downfall. Mughal administration. ஒரு நிமிஷம் இருப்பா. யாரோ வராங்க, படிங்க. Mughal administration headed by the emperor, who in turn was assisted
by various officials is described. Akbar's Mansabdari system and the land revenue policy formulated by Raja Todarmal according to the subsystem are examined. Mughals' contributions to culture, notably to art and architecture, are highlighted. இதெல்லாம் போன வருஷம் படிச்சிங்களா இதெல்லாம்? ஹலோ. Yes sir. Yes sir. ஓகே, வெரி குட். ஓகே, பார்க்கலாம். முதல்ல இப்போ இதில் பாக்ஸில் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு போச்சு. பாபரில் ஆரம்பித்து உமாயூன் போய் அக்பர் வந்து அக்பர் வந்து அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் ஷாஜகான் வந்து ஷாஜகானுக்கு அப்புறம் யார் வராங்க? ஷாஜகான் அப்புறம் அவுரங்கசீப் வந்து அப்படி வந்து முடியுது. இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பாக்ஸில் இருக்கிற மட்டும் போகலாம். புக்கை படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய அதை பற்றி கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு பானிபட் போர் யார் யாருக்கு நடந்தது? பாபருக்கும் இன்னொருத்தருக்கு. யார் அவர்? இப்ராஹிம் லோடி இல்லையா? ஹலோ. பாக்ஸே காணும் அதிகமாக. ஏன்னா அது ரெட் ஃபோர்ட், டெல்லியில் ரெட் ஃபோர்ட் இருக்கு. அதை பற்றி எதை போட்டிருக்காங்க பார்க்கலாமா? ரெட் ஃபோர்ட் நான் படிக்கிறேன். ரெட் ஃபோர்ட் ஆல்சோ கால்டு லால் கிலா. இந்தியில் லால் கிலான்னு பேர். லால் என்ன ரெட்டு, ஃபோர்ட் என்ன கிலா. அதான் இந்தியாவில். பட் யூஸ்வலாக எல்லாரும் அதை இங்கிலீஷ்லேயே நினச்சிட்டு லால் கிலான்னு சொல்லுவாங்க. ரெட் ஃபோர்ட் ஆல்சோ கால்டு லால் கிலா இன் டெல்லி was the residence of the Mughal emperor. அதுதான் அந்த முகல் ராஜாக்களுடைய வீடு. Constructed in 1639 by Emperor Shah Jahan as a palace of his fortified capital Shah Jahanabad. The Red Fort is named for its massive enclosing walls of red stone. ஸோ ரெட் ஃபோர்ட் வந்து பெருசாக இருக்கும். நான் போயிருக்கேன். ரெட் ஃபோர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? எது உங்களுடைய சுதந்திர தின விழா அதெல்லாம் அங்கிருந்து தான் பிரைம் மினிஸ்டர் பேசுவார். சுதந்திர தின விழா கொண்டாடுவாங்க. கொடியேற்றுவார் சார். கொடியேற்று விழா. ஆமாம். ஓகே, அவ்வளோதான். அது ஒன்று தான் இருக்குது இதில் இந்த பாக்ஸில். அப்போ நம்ம அடுத்த பாடம் போயிடலாம். அடுத்த பாடம் என்னவென்றால் ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பேஷ்வாஸ். மராத்தாஸ்ங்கிறவங்க மகாராஷ்டிரக்காரங்க. அவங்க எப்படின்னா இந்த அவுரங்கசீப் வந்து அப்படியே வளர்ந்து வந்திருக்கிறாரு. அவர் அப்படியே எஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ரம் நார்த் டு சவுத். அப்போ வந்து அந்த மகாராஷ்டிரா தாண்டி தான் வரணும். அப்போ வந்து மராட்டாஸ் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க மராத்தாஸ் பிகம் தேவர் ஸ்டார்டட் ரூலிங். ஸோ அந்த மராத்தாவில் முக்கியமான ஆள் சிவாஜி. ஓகே, படிப்போம். சம்மரி படிப்போம். படிங்க பார்க்கலாம். சம்மரி இருக்கு, படிங்க. த ஃபேக்டர்ஸ் யாரோ ஒருத்தர் படிங்க சார். நான் படிக்கவா? The factor represents for the rise and experience of Madhura rules as exploded. யார் இருங்க படிக்கிறவர் பேர் என்ன? தர்ஷினி சார். தர்ஷினி படிக்கிறது பார்த்து படிக்கிறத கரெக்டாக படிக்கணும். சும்மா ஏதோ படிக்கிறேன்னு படிக்கக்கூடாது. மறுபடியும் படிங்க. The factors responsible for the rise and expansion இல்லை எக்ஸ்பேன்ஷன். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிங்கம்மா, அவசரப்பட வேண்டாம். எங்கே நம்ம ஒன்றும் ட்ரெயினை பிடிக்க போகிறதில்ல. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மராத்தா ரூல் ஆர் எக்ஸ்ப்ளோர்ட். அடுத்தது படிங்க. இயர்லி லைஃப் ஆஃப் சிவாஜி and அது இயர்லி என்ன போட்டிருக்கு? ஏர்லி சொல்லுங்க. early. See, you are so weak in English. I don't know. எட்டாவது நாங்களே இப்படி தான் இருந்தோம்னு எனக்கே சந்தேகம் வருது. படிங்க, பரவாயில்ல படிங்க. Life of Shivaji and the influences that worked on him are traced. அதெல்லாம் படிச்சு அதில் புக்கில் இருக்குது. அடுத்தது Shivaji military rights and victory of Bijapur Sultan army inviting Aurangzeb's intervention are discussed.
நீங்கள் பேரில் தப்பாகலாம், நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த அங்கே இருக்கிற வெர்பெல்லாம் தப்பாகக்கூடாது. அடுத்தது கான்ஃபரன்டேஷன் படிங்க. Confrontation of Shivaji with Aurangzeb and they fought out in the Deccan are dealt with. உங்கள் ஸ்கூல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தானம்மா? No sir, Tamil medium. தமிழ் மீடியமா? அதை இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. வேண்டாம், நீங்கள் படிக்க வேண்டாம். வேறு யாரும் இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க படிங்கப்பா. தமிழ் மீடியத்துக்கு கஷ்டமாக இருக்கும், ஒத்துக்கிறேன். பிரச்சனை படி பார்க்கலாம். அடுத்தது சார் எந்த பாயிண்ட் சார் விட்டாங்க? ஏதோ ஒன்று படிமா, எங்கே இருந்தோம் கவனிக்கிறது ஒன்றும் இல்லை. எந்த பாயிண்ட் விட்டாங்கன்னு கேட்கலாமா நீ? எந்த பாயிண்ட் மிஸ் பண்ணீங்க? அது நீங்கள் இல்லை இல்லை அவங்கள கேட்காது, நீ கவனிச்சிருக்கணும் இல்லை. சரி படிமா, ஏதோ ஒன்று படிமா, டோன்ட் வேஸ்ட் டைம். Maratha administration under Shivaji is highlighted. Maratha affairs after the death of Shivaji under Shambhuji and Sahu are analyzed. Peshwas emerging de facto rulers and their contribution to the continuance of Maratha power are explained. அப்புறம் அடுத்தது modernization of administration under the Peshwas and the end of Maratha supremacy after the third battle of Panipat are detailed. அப்போ தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் யாருக்கு நடந்திருக்கு? மராட்டாவுக்கும் சம்படி எல்ஸுக்கு நடந்திருக்கு, பேஷ்வாஸுக்கும் நடந்திருக்குது. புரியுதா? தேர்டு பேட்டில் ஆஃப் பானிபட் யாருக்கு நடந்ததுன்னா பேஷ்வாஸுக்கும் மராத்தாவுக்கும் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பானிபட் போர் யாருக்கு நடந்தது? அது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு நடந்ததுன்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் இப்படி தான் நீங்கள் அது கேள்வி வந்தால் எழுதணும். நீங்கள் பாட்டுக்கு இந்த கேள்வி படித்தா பதில் படித்தா அவ்வளோதான், ஒன்றும் மண்டையில் இருக்காது. மண்டையில் மழுங்கிடுச்சு உங்களுக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் படித்து இனிமேல் கொஸ்டினுக்கு ஆன்சர் படிச்சிங்கன்னா காலை முறிச்சிருவேன். உங்கள் அப்பா அம்மாவை சொல்லி காலை முறிக்க சொல்கிறேன். புக்கை படிக்கணும் எல்லோரும். கொஸ்டின் பின்னாடி படித்து அப்புறம் ஆன்சர் படிக்கக்கூடாது. இது ப்ராக்கெட் போட்டு படிக்கலாம் கூடாது. புக்கை அப்படியே படிங்க, எந்த கொஸ்டின் வந்தாலும் எழுதிடலாம். இது படிங்க, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது. சத்ரா, Parasol, Pati, master or lord, is a Sanskrit equivalent of king or emperor and was used by Marathas, especially Shivaji. So, அவங்க எம்பரர், கிங்கு, சுல்தான் அப்படியெல்லாம் வைக்கல. அவங்க என்ன வச்சாங்க? சத்ரா, ராஜாவுக்கு சத்ரான்னு பேர், பத்தின்னு பேர். இதெல்லாம் அந்த சான்ஸ்கிரிட்டோட ஒரு ஈக்குவலண்ட். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யார்? மராத்தாஸ் அந்த மாதிரி பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. லார்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக சத்ராஸ் அல்லது பத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது படிங்க பார்க்கல. இது சம்பூஜி படிங்க. Sambhuji was under the wicked influence of his family priest Kavi Kalas. Kavi Kalas was the caretaker of Sambhuji in Varanasi during Shivaji's fight from Agra. He later brought Sambhuji safely to Raigar. His dominance in the court became absolute in course of time, as Sambhuji looked to his advice for everything. Kavi Kalas was a distinguished scholar and poet, but he was a practitioner of witchcraft. அடுத்தது So the Orthodox Hindus in the court had developed a deep hatred for him. When Sambhuji was captured by the Mughal army, he was found to be the company of Kavi Kalas. So both of them were subjected to all forms of torture and then executed by the orders of
அவுரங்கசீப். இங்கே எக்ஸிக்யூட்டர்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கில்டுன்னு அர்த்தம். அதாவது தலையை வெட்டி கொள்றதுக்கு பேர் எக்ஸிக்யூட்டர்னு பேர். சரியா? இப்போ இப்படி கேட்க, இந்த கவி காலாசங்கிறவர் யாரு? அவர் ஒரு பொயட்டா? அவர் ஒரு பொயட். அவர் நல்லவரா கெட்டவரா? சார் அவர் கெட்டவர். கெட்டவர். இந்த மாதிரி கேட்பாங்க. இது படித்தாதான் தெரியும். பின்னாடி இருக்கிற கொஸ்டின் படிச்சிங்கன்னா அப்புறம் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. மூட்டை தான் வாங்குவீங்க. பின்னாடி இது படித்து தமிழ்நாடியே உருப்படம் பண்ணிட்டாங்க எல்லாம். இப்போ இருக்கிற சிஸ்டம்குள்ளே உருப்படம் பண்ணிடுச்சு. அடுத்தது மராத்தாஸ். அவங்க எப்படி எல்லாம் ஆண்டாங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் த மராத்தாஸ். இல்லை அது லேட் இருக்குது. சாரி. அடுத்து ஜாகிரஃபி வந்து பார்க்கலாம். ஜாகிரஃபியில் என்ன இருக்குது? ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற பாடம் படிக்கிறோம். அதில் என்ன இருக்குன்னு சம்மரிக்கு போகலாம் நேராக. இல்லை சம்மரி வந்துருச்சா? வரலையே. வந்துருச்சு. ரேப்பப் பண்ண சம்மரின்னு தான் அர்த்தம். இங்கே சம்மரின்னு ரேப்பப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நானே படிக்கிறேன். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ஒப்டைன் ஃப்ரம் என்வைரன்மெண்ட். ஓகே. அடுத்தது renewable resources can be used repeatedly by and replaced naturally. Non-renewable resources are consumed, cannot be replaced. Solar energy is not harmful to the environment. Hydroelectricity is generated from moving water with high velocity and great falls with the help of turbines and dynamos. Metallic resources are iron, copper, gold, bauxite, silver, manganese, etc. Non-metallic resources are mica, limestone, gypsum, dolomite, phosphate. Fossil fuel resources are normally formed from the remains of dead plants and animals. ஓகே. இப்போ நான் 2-3 இப்போ யாரோ ஒருத்தர் இது மறுபடியும் படிக்கிறீங்களே. இப்போ கடைசியாக ஒரு பையன் படித்தார். படிப்பணி ரேப்பப் படிங்க பார்க்கலாம். Natural resources are obtained from environment. Renewable resources can be used repeatedly and வாய்ஸ் பிரேக் ஆகுதா? என்னோடதா அவரோடதா? இப்ப கேக்குது சார். சரி சரி என்னோடதா. சரி படிப்பா. Renewable resources can be used repeatedly and replaced naturally. Non-renewable resources once consumed cannot be replaced. Solar energy is not harmful to the environment. Hydroelectricity is generated from moving water with high velocity and great falls with the help of turbines and dynamos. Turbines. பரவாயில்ல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். Dynamos. Metallic resources are iron, copper, gold, bauxite, silver, magnesium, etc. Non-metallic resources mica, limestone, gypsum, dolomite, phosphate, etc. Fossil fuels resources are normally formed from the remains of dead plants and animals. Very good. நல்லா படிச்சிட்டீங்கப்பா. இப்போதான் ஒரு அளவுக்காவது படிச்சிருக்கீங்க. படிக்கிறக்கே திணறீங்களே, என்னதான் பண்ணுறது கூட. அது 7ஆம் வகுப்பு பாடம். 8ஆம் வகுப்பு பாடம் கூட பார்க்கலாம். இந்த அளவுக்காவது படிக்க பாருங்கள். இது படிக்க நானே. Do you know Kamudi Solar Power Project is one of the largest solar power projects in the world. It is situated in Ramanathapuram district in Tamil Nadu. The Kamudi Solar Power Project was completed on the 21st September of 2016. Investment of this project is 4,000. என்னப்பா? கிளாஸ் எனக்கு போயிட்டு இருக்கு சுத்தப்பா. Investment of this project is around 4,550 crores. The installed capacity of this project is 648 megawatt. உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. உங்கள் வீட்டில் பேசுறதுனா. Three Gorges Dam in China is the largest electricity project in the world. Three Gorges Dam அப்படிங்கிறது
Its construction started in 1994 and ended in 2012. The installed capacity of the dam is 22,000 megawatt. இப்போ உலகத்திலேயே எங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் இப்போ பவர் பிளான்ட் பெருசாக இருக்குன்னா அது சைனாவில் இருக்குது. ஓகே, சோலார் பவர் எங்கே இருக்குன்னா கமுதியில் இருக்குது. கமுதிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைக்கணும். யார் ஆன் பண்ணி வச்சுருக்கிறது மைக் ஆஃப்? Most of the coal deposit that we use now were formed about 300 million years ago. The கோலாக இருக்கிறது, நிலக்கரியாக இருக்கிறது வந்து 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அது உருவானது. அப்பா, 300 வருஷம் இல்லை, 300 மில்லியன் இயர்ஸ். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். இப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி? Much of the earth was covered with steamy swamps. As the plants and the trees are dead, their remains were buried underneath the swamps. Eventually, they were transformed into coal beneath the ground due to excessive heat and temperature. இது ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். இந்த டப்பா இருக்கிறத Most of the coal deposit that we use now were formed about 300 million years ago. Much of the earth was covered with steamy swamps. As the plant and tree are dead, their remains were buried underneath the swamps. Underneath the swamps. Eventually, they were transformed into coal beneath the ground due to excessive heat and pressure. Okay, very good. Okay. அவ்வளோதான் இந்த பாடம். இந்த மாதிரி நீங்கள் பாடத்தை படிச்சுட்டே போகணும். யூனிட் 2 என்ன? டூரிசம் பற்றி படிக்கலாமா? படிக்கலாம். சம்மரி படிங்க முதல்ல, அப்புறம் உள்ளேயும் படிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் உள்ளேயும் படிங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. குறைஞ்சது இதாவது படிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். நீங்கள் இங்கே இருக்க உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் பார்த்தா நீங்கள் படிக்கிறதுக்கு 10 நாள் ஆக மாட்டேங்குது. இங்கிலீஷ் ரொம்ப போராக இருக்கீங்களே, இது தொந்தரவாக இருக்குது. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து பாடம் இல்லை, இங்கிலீஷ் தான். Wrap up. The word tourist was derived from an old English word turian. The basic components of tourism are attraction, accessibility and amenities. அட்ராக்ஷன்னா அது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், கொடைக்கானல் அதெல்லாம், அதனால தான் டூரிசம். அக்சசிபிலிட்டி, அதை போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். நல்ல அட்ராக்ஷனாக இருக்குது, ஆனால் ரீச் ஆக முடியாதுன்னா அது டூரிசம் ஸ்பாட் ஆகாது. அம்யூனிட்டிஸ், அங்கே போனால் சாப்பிட்றதுக்கு தண்ணி, தங்குறதுக்கு இடம், அதெல்லாம் இருக்கணும். இதுதான் அம்யூனிட்டிஸ்ங்கிறது. டூரிசம் கேன் பி டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர், யூட்டிலிட்டி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். Geographical component of tourism are location, climate, settlement and culture. Industrialization and urbanization had created great pressure on modern living. India is a country known for its gentle or hospitality to all visitors. The Indian subcontinent has 7 principal mountain ranges. Scenery consisting of mountains, lakes, waterfalls, glaciers, forest and desert. The dense and dark forest of Indian states provides home to wildlife. Tamil Nadu is also well known for the diverse natural heritage that it possesses. இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் அந்த டப்பாட இது டேபிள் மாதிரி போட்டிருக்காங்களா, அதெல்லாம் கூட படிக்கலாம். இதில் வந்து டூயினோ அதிகமாக இருக்காது, பட் நீங்கள் அந்த டேபிள் மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட படிக்கலாம். இங்கே தான் ஆரம்பித்தோம். இது படிங்க. டூ யூ நோ? யாரோ ஒருத்தர். Gastronomy refers to aspect of cultural tourism. கல்ச்சுரல் டூரிசத்துக்கு இன்னொரு பேர் கேஸ்ட்ரானமி. ஓகே, பாரு என்னென்ன டூரிசம் இருக்குது பாரு. கல்ச்சுரல் டூரிசம், ரிலிஜியஸ் டூரிசம், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், ஈகோ டூரிசம், மெடிக்கல் டூரிசம், அட்வென்ச்சர் டூரிசம், ரெக்ரியேஷனல் டூரிசம். மெடிக்கல் டூரிசம் அதில் போடலை, நான் சேர்த்திட்டேன். இப்போ ஒரு சிகிச்சைக்காக ஒரு இடத்துக்கு போய் அங்கே அதையே டூராக யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி. இது படிங்க. விசா, a document issued
to a person or a stamp marked on the passport of a person who wants to visit other country. ஒரு கண்ட்ரியில் இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும்னா பாஸ்போர்ட் வேணும், அப்புறம் விசா வேணும். அதான் விசாங்கிறது அது ஒரு டாக்குமெண்ட். டூரிஸ்ட் விசான்னு ரெக்ரியேஷன் சைட் சீயிங் போனால் டூரிஸ்ட் விசான்னு கொடுப்பான். சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். டூரிஸ்ட் விசா இப்போ கேட்குதா? உங்க வாய்ஸ் கேட்கல சார். அது இப்போ கேட்குதானே? கேக்குது. டூரிஸ்ட் விசான்னா ரெக்ரியேஷன் சைட் சீயிங் போனால் டூரிஸ்ட் விசா, படிக்கிறதுக்கு போனால் ஸ்டூடெண்ட் விசா, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனால் எம்ப்ளாய்மெண்ட் விசா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போனால் மெடிக்கல் விசா. இன்பவுண்ட் டூரிசம் அப்படின்னா டூரிங் விதின் த நேட்டிவ் கண்ட்ரி. நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோமோ அந்த கண்ட்ரிலேயே நம்ம டூர் போனோம்னா அதுக்கு இன்பவுண்ட் டூரிசம். அவுட்பவுண்ட் டூரிசம்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறது. இது படிங்க. டூ யூ நோ? Game reserve is an area of land set aside for the protection of wild animals. Okay. Beautiful hill stations in India. அது படிங்க பார்க்கலாம். பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் இன் இந்தியான்னு போட்டிருக்கா, அது படிங்கன்னு. கொடைக்கானல், ஊட்டி, தமிழ்நாடு. படிங்க. நைனிதால், முசோரி. அது எந்த மாநிலத்திற்கு? உத்தரகண்ட் மாநிலத்திற்கு. டார்ஜிலிங், வெஸ்ட் பெங்கால். குல்மார்க் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. அடுத்தது மேகாலயா மாநிலத்தில் இருக்கு. அடுத்தது சிம்லா, மகாலி, அது இமாச்சல் பிரதேசில் இருக்கு. அடுத்தது மூணாறு கேரளாவில் இருக்கு. அடுத்து கேங்டாக் சிக்கிமில் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் இந்த பேரே இப்போதான் முதல் தடவை கேள்விப்படுறீங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. ஐடிசி அப்படிங்கிற விரிவாக்கம் என்ன? டு யூ நோ? படிங்க பார்க்கலாம். ஐடிசி include our character. இன்க்ளூசிவ் டூர் சார்ட்டர். அவசரப்பட்டு படிக்காத தம்பி, மெதுவா கரெக்டா படிக்கணும். சரியா? படிங்க பாருங்க. IATA International Air Transport Association. படிங்க. IATO Indian Association of Tour Operators. Indian Association of Tour Operators. TAAI Travel Agents Association of India. TTHA Tamil Nadu Tour Travel and Hospitality Association. TTDC Tamil Nadu Tourism Development Corporation. வாட்டர் ஃபால்ஸ் எது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. தாளையார் வாட்டர் ஃபால்ஸ் அது எங்கே இருக்குது? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது ஜோக் வாட்டர் ஃபால்ஸ் ஷிமோகாவில் இருக்குது. கர்நாடகாவில் ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நோக்காலிக்கை வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திராவில் இருக்குது. அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திர பிரதேஷ் கேரளாவில் இருக்குது. சரியா? கேரளா. ஆமாம். அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் தான் அந்த என்னமோ படமெல்லாம் எடுப்பாங்க. நிறைய படம் எடுத்திருக்காங்க, தமிழ் படங்கள். ஓகே. அடுத்தது இது பண்ணி டூ யூ நோ? Whose factors in tourism are prestige? Full factors in tourism are amenities. அமெனிட்டிஸ். ஓகே. எது நம்ம டூரிசம் அந்த பிளேஸ் இருக்குதுன்னா அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக ஒரு ஊருக்கு போகிறவங்க இருக்காங்க. நான் வெளியே சொல்லிக்கலாமல்ல, நான் கொடைக்கானல் போன மாதம் அப்படின்னு சொல்லிக்கிற அதுக்காக போகிறவங்க இருக்காங்க. அடுத்தது அங்குள்ள வசதி எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் போவாங்க. பாருங்கள்,
வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் இன் இந்தியா. படிங்க பார்க்கலாம். இது முதுமலை Mudumalai Wildlife Sanctuary, Tamil Nadu. Animals: tiger, elephant, bison, deer. Kaziranga National Park, Assam. Tiger, deer, buffalo. Ranthambore National Park, Rajasthan. Tiger. Kanga National Park, Madhya Pradesh. Swamp deer. Sundarbans National Park, West Bengal. Bengal tiger. Gir National Park, Gujarat. Lions. Badra Wildlife Sanctuary, Karnataka. Bison, leopard, gaur. Bison, leopard, gaur. Periyar National Park, Kerala. Elephant, deer. Corbett National Park, Uttarakhand. Tiger. Bird sanctuary. படிங்க. Kundankulam Bird Sanctuary, Tamil Nadu. Kumaragom Bird Sanctuary, Kerala. Bharatpur Bird Sanctuary, Rajasthan. Mayani Bird Sanctuary, Maharashtra. Uppalapadu Bird Sanctuary, Andhra Pradesh. Nal Sarovar Bird Sanctuary, Gujarat. Nawabganj Bird Sanctuary, Uttar Pradesh. ஓகே. ஸோ இது பேர்ட் சாங்சுவரி எல்லாம் படிச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு போகணும். அப்புறம் எதாவது கேட்டால் அது ஒன்றும் தெரியாதுன்னு எப்படி பண்ண முடியும்? பீச் எல்லாம் படிங்க. தனுஷ்கோடி, தமிழ்நாடு. Turquoise blue sea water. Vargala beach, Kerala. Sea cliffs for wonderful sunset views. Dargarli beach, Maharashtra. Coral reefs and marine adventure. OM beach, Karnataka. 2 semicircular caves that join together forming the inverted symbol of OM. Aguda beach, Goa. A huge hill dominates the southern side of the beach. Marari beach. Marari. கேரளாவில் இருக்காது. ஓகே. அடுத்த தமிழ்நாடு என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்? தஞ்சாவூர் பிக் டெம்பிள், மதுரை மீனாட்சி டெம்பிள், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி டெம்பிள், டெம்பிள்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம், வேளாங்கண்ணி மாதா சர்ச், நாகூர் தர்கா. ஹில் ஸ்டேஷன் என்ன இருக்குது தமிழ்நாட்டில்? ஊட்டி, குயின் ஆஃப் ஹில்ஸ், ஏற்காடு, லேக் ஃபாரஸ்ட், புவர்மேன்ஸ் ஊட்டின்னு பேர். அது ஏலகிரி வந்து 14 ஏர்பின் பெண்ட் இருக்குது ஏலகிரியில். கொடைக்கானல் பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. அதை கோத்தகிரி கிரீன் ஹில்ஸ், வெள்ளிங்கிரி ஹில்ஸ் கைலாஷ் ஆஃப் சவுத், கொல்லி ஹில்ஸ் மோட்டாரபிள் டெரைன் வித் 70 ஏர்பின் பெண்ட்ஸ், ஆனமலை ஹில்ஸ் டாப் ஸ்லிப், மேகமலை ஐவே மவுண்டன்ஸ், ஜவ்வாது நேச்சர்ஸ் ஹெவன். இதெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது? ஒகனேக்கல் ஃபால்ஸ் தருமபுரியில் இருக்குது. கும்பக்கரை ஃபால்ஸ் கொடைக்கானல் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். மங்கி ஃபால்ஸ் ஆனமலை ஹில்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. கிள்ளியூர் ஃபால்ஸ் ஷேவராயன் ஹில் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இதெல்லாம் படிக்கும், நீங்கள் வீட்டிலே படிக்கலாம். இதெல்லாம் குற்றாலம் இது திருநெல்வேலியில் இருக்குது. ஆகாய கங்கை நாமக்கல்லில் இருக்குது. கொல்லி ஹில்ஸ் நாமக்கல். சுருளி ஃபால்ஸ் இது எங்கே இருக்குது? லொக்கேட்டட் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது? முதுமலை எல்கிரிஸில் இருக்குது. முண்டந்துறை திருநெல்வேலியில், பாயிண்ட் கேலிமேர் நாகப்பட்டினம், இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி கோயம்புத்தூர், களக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரி திருநெல்வேலி. அடுத்தது வேட்டங்குடி பேர்ட் சாங்சுரி சிவகங்கையில் இருக்குது. கரைவேட்டி பேர்ட் சாங்சுரி அரியலூரில் இருக்குது. வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி ஈரோடு இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி என்எம்எம்எஸில் தமிழ்நாடு பற்றி தான் அதிகமான கேள்வி வரும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி எங்கெல்லாம் நேஷ்னல் பார்க் இருக்குது இதெல்லாம் படிச்சுக்கங்க. எல்லாம் போய் வீட்டில் படிங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். சரியா?